ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபிராமி. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இஃபில் ஸ்டேட்மெண்ட், அதாவது கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றதான் பற்றி பார்க்க போகிறோம். கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃபில்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து நெஸ்டட் இஃப், நெக்ஸ்ட் வந்து இஃபில்ஸ், இஃப் லேடர், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ரெண்டு இதை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இஃபில் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்றது. இஃப்னா என்னதுன்னா, இஃப் இதுதான் அதுக்கான சின்டாக்ஸ். இஃப்ன்ற இஃப் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி அதில் வந்து ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து என்னென்னா இஃப்போட வந்து ப்ரோக்ராம். இஃப்பை வந்து எப்படி ப்ரோக்ராமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இஃப் ஆஃப் இதுதான் கீவேர்டு. இதில் வந்து இப்போது n அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஒரு நம்பர் வந்து கிரேட்டர் தேன் 5 இல்லையா அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ரைட் அ ப்ரோக்ராம் டு print the given number is greater than 5 or not. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து n is greater than 5 இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து n அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். இந்த n வந்து 5 விட பெருசாக இருக்குது அப்படின்னா தான் நமக்கு வந்து இந்த ரெண்டு கோடுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் நமக்கு எதுவுமே பிரிண்ட் பண்ணாது. ஏன்னா நம்ம இங்கே வேறு எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ இப்போ வந்து n வந்து கிரேட்டர் தென் 5 இருக்குன்னா n இஸ் கிரேட்டர் தென் 5 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த n என்ன அப்படின்றது வந்து சொல்லும். அதுதான் இது. ஓகேவா. இப்போ வந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஏதோ இங்கே மிஸ் ஆகிடுச்சு. ஒரு கர்லி ப்ரைஸ் மிஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ n வந்து கிரேட்டர் தேன் 5 அப்படின்றது நமக்கு வந்துடுச்சு. n-ம் என்ன அப்படின்றது நமக்கு வந்து சொல்லிடுச்சு. இதே ப்ரோக்ராமை எப்படி பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். n = 10 if of n greater than 5 அப்படின்னா என்ன பண்ணும். இப்போ என்ன பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா n is greater than 5 அப்படின்றத பிரிண்ட் பண்ணோம். அப்படியே n-ம் என்ன அப்படின்றத நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி சொல்லிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்றதை வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து இஃபில்ஸ் அப்படின்னா என்னன்றதை சொல்லலாம். இஃபில்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ வந்து இஃப்க்கு அப்புறம் இல்ஸ் அப்படின்னு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும். எதனாலனா இப்போ வந்து இஃப் இல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக அப்படின்ற யூஸ் கேஸ் வந்து பார்த்துக்கலாம். ஒரு சர்டன் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்னா அதை வந்து இஃப் யூஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லலாம். அதே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். n = 1, n is greater than 5 இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா. இது வந்து ட்ரூவுக்கான கோடு. ஓகேவா. ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான், இது வந்து பூலியன் கண்டிஷன். இது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இங்கே வந்து இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது இங்கே வந்து இங்கே வந்து n = 1 தான். 1 வந்து கிரேட்டர் தேன் 5 இல்லை. அப்போது இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளால் இங்கே எந்த மெசேஜையுமே பார்க்க முடியலை, ஃபால்ஸுக்கானது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே யூஸரால் இது என்ன இங்கே வந்து நடக்குதுன்றதே அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இல்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கான சின்டாக்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இஃப்
கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்னா ட்ரூ கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இல்ஸ் போட்டு ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி ஃபால்ஸ் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது எக்ஸிக்யூட் ஆகும். ப்ரோக்ராம் வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து என்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலான்னா, ஆட் ஆர் ஈவன் அப்படின்ற நம்பரை வந்து ஆடா ஈவனா அப்படின்றது வந்து செக் பண்ணுவோம். இப்போ n %2 = 0னா நமக்கு வந்து n is even. n is odd அப்படின்னு நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ 101 அப்படின்றது என்னதுன்னா ஒரு ஆட் நம்பர். ஸோ நமக்கு வந்து n is odd அப்படின்னு அவுட்புட் வந்துருச்சு. அதாவது இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆனதுக்கு அப்புறமாட்டும் என்ன அப்படின்றது நமக்கு வந்து தெரியுது. ஓகேவா? இதை பழைய எக்ஸாம்பிளில் நம்ம வந்து பார்த்தோம். n = 1, n is greater than 5 அப்படின்னா n is greater than 5 அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். இங்கே வந்து நமக்கு வந்து இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனப்போ நமக்கு எந்த ஒரு மெசேஜுமே வரல. பட் ஆனால் இதில் நமக்கு வந்து n is not greater than 5 அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த n வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு அவுட்புட்டுமே இங்கே நமக்கு வராமல் இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம வந்து இல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து தெரியும். இது வந்து இந்த நம்பர் வந்து 5 விட சின்னதாக இருக்குது அப்படின்றது. n is not greater than 5 அப்படின்னு நமக்கு வந்து இல்ஸாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்குது. ஸோ யூசர் கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன், வாட் எவர் நம்பர் தே வாண்ட் டு கிவ், தே கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகேவா? அதுக்காக தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ அதே n is odd or even அப்படின்றது வந்து பைத்தானில் வந்து பார்க்கலாம். n வந்து ஒரு ஆட் நம்பராக கொடுப்போம். இப்போ n % இது வந்து mod சிம்பிள் divided by 2 = 0னா n is even, otherwise n is odd. இப்போ நமக்கு வந்து ஆட் தான் அவுட்புட்டாக கிடைக்கணும். இப்போ ஏதோ எரர் வந்திருக்கு, என்னன்னு பார்க்கலாம். இன்வாலிட் சின்டெக்ஸ். பைத்தானால் வந்து என்னென்னா இன்டென்டேஷன் ரொம்ப பார்ப்பாங்க. ஸோ ஐ திங்க் அதுதான் தப்பு. இன்ஸுக்கு அப்புறம் ஒரு கோலன் வச்சுக்கோங்க, எக்ஸ்பெக்டட் கோலன். ஸோ நமக்கு வந்து நேம் எரர் ஆட். நம்ம வந்து இதை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே போடணும். ஆட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, நமக்கு இப்போ வந்து அவுட்புட் வந்து வந்துருச்சு. n is odd. இதுதான் நமக்கு வந்து 1781 அப்படின்ற ஒரு இன்புட்டுக்கு அது வந்து ஆடு, இந்த நம்பர் வந்து ஒரு ஆட் அப்படின்னு வந்து சொல்லிடுச்சு. ஓகேவா? இதுதான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸோட ஒரு யூஸ் கேஸ். இப்போ இதை வந்து இன்னொரு அப்ளிகேஷன் ஓரியன்டாக எப்படி பார்க்கலான்னா, வந்து ஏஜ் வந்து 18 இருந்தால் மட்டும்தான் ஓட் போட வந்து அலோவ் பண்ணணும். ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன், ஏஜ் வந்து 10 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 18 மட்டும்தான் எலிஜிபிள் ஃபார் ஓட். otherwise not eligible. Not eligible for vote. Age is under 18. ஓகே, இந்த மெசேஜை நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்
ஏஜ் இஸ் அண்டர் 18 இதுதான் நமக்கு அவுட்புட்டாக வரணும். அது நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இதுதான் வந்து ஒரு ரியல் டைம் யூஸ் கேஸில் நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே கைஸ், வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வழக்கம் போல் வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா, டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் வந்து வீடியோ போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பபாய்.